அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். எது சம்மந்தப்பட்டதுன்னா, இப்போ கடந்த ஒரு 4-5 மாசமா 6 மாசமா இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கலாம், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் சரி இல்லை மக்களும் சரி, ரெண்டுமே நம்ம நாட்டில் பிரிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் மற்றும் தொண்டர்களும் அவங்க கட்சி தலைவரை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஸோ ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு மாதிரியாக பேசிட்டா அவங்களுக்கு வந்து பிடிக்காம ஒவ்வொரு மாதிரியான ஒரு லூஸ் ஸ்டாப்லாம் விடுறாங்க. ஸோ அது வந்து அந்த லூஸ் ஸ்டாப் வந்து எப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தினா பரவாயில்ல, அது வந்து காதில் கேட்க முடியாத அளவுக்கு முகம் பிடிக்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது. இது தமிழ்நாடு மக்களை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. தயவு செஞ்சு அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா, அவங்கவுங்க நிர்வாகிகளை, தொண்டர்களை மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களை அவங்கள சரியான முறையில் வந்து வழிநடத்தி, இப்போதைக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன அடிப்படை விஷயம் தேவையோ அந்த அடிப்படை விஷயத்தை நோக்கி அவங்க வந்து செயல்பட வைங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க கட்சியை வந்து சரியான ஒரு வளர்ச்சி அடையும். அதே மாதிரி தான் சொல்கிறேன், நடந்த பழைய கட்சியாலும் சரி, இல்லை புது கட்சியாலும் சரி, மிடில் வந்த கட்சியாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தப்பான வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்துறதால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மக்களை வந்து யாரும் அந்த மாதிரியான கட்சி தலைவரை விரும்பவே மாட்டாங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு கட்சி தலைவரையும் வந்து தரம் தாழ்ந்து விமர்சிக்காதீங்க. அது மாண்புமிகு முதல்வர் ஐயா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி ஐயாவாக இருந்தாலும் சரி, இல்லை அண்ணாமலை சாராக இருந்தாலும் சரி, இல்லை விஜய் அவர்கள் சாராக இருந்தாலும் சரி, சீமான் அவர்கள் சாராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க கட்சி தலைவர்களை, அவங்கவுங்க நிர்வாகிகளை சரியான வழியில் நீங்கள் வந்து வழிநடத்துங்க. மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கிறதுக்குண்டான முயற்சிகளை வந்து நீங்கள் எடுங்க. அதை தவிர்த்து டிவியில், சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் சரி, நியூஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, கண்ட மாதிரியானலாம் பேசுறாங்க. ஒரே கத்தல், கூச்சல், குழப்பமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே மக்கள் விரும்ப மாட்டாங்க. மக்கள் ஆகிய நான் நிறைய மக்கள் வந்து ரொம்ப மனசு ரொம்ப இங்கே போயிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி அவங்க வந்து சரியான முறையில் நிர்வாகத்தை நடத்துங்க. அவங்களுக்கு தேவை என்னமோ அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு விஷயத்தை பண்ணுங்கள். தயவு செஞ்சு நிர்வாகிகளை வந்து அனைவருமே வந்து ஒற்றுமையாக இருந்து அவங்க தெருவில் இருக்கிறவங்க, அவங்க நகரத்தில் இருக்கிறவங்க மக்களை நேசித்து அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க நல்லது பண்ணுங்கள். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு கட்சி தலைவர் விமர்சிச்சுட்டாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து நீங்களும் வன்மமான வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு இந்த நேரத்தில் வந்து நான் உங்கள் பாதம் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருமே ஒற்றுமையாக இருக்கணும், எல்லா கட்சி தலைவர்களும் நல்லா இருக்கணும், அனைவருமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.